தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். டெக்னோ இப்போ ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல ஏஐலாம் இருக்கான் பட்ஜெட் செக்மெண்ட்ல. பார்த்துடலாம் உண்மையிலேயே ஏஐ இருக்குதா, அந்த மாதிரி ஒர்க் ஆகுதான்னு. ஸோ முதல்ல குயிக்கான அன்பாக்சிங்லேருந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம டெக்னோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். டெக்னோ போவா 6 நியோ அப்படின்ற பேரில் பாக்ஸ் மேலே வந்து போட்டிருக்காங்க. கேமரா ரொம்ப பெருசாக இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். இது ஒரு 5G ஸ்மார்ட் போன், 27 OTT ஆப்ஸ். நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ், அதே தான். அண்ட் பின் பக்கமாக பாருங்க, உங்களுக்கு இந்த கலர்ஸ் 3 விதமான கலர்ஸ் இருக்கலாம் வந்து போட்டிருக்கு. சரி, ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில புக்லெட்ஸ் அந்த ஓடிடிக்கு சொன்ன பாருங்க, அதுவுமே இருக்கு. அண்ட் சார்ஜர் பாக்ஸ்லயே வருது. அதுக்கான டைப் சி கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. சிம் அட்ஜஸ்டர் பின்னுமே இருக்கு. ஒரு டிபியூ கேஸும் இருக்கு. ஸோ ஃபோனை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தோடனே ஒரு பாக்ஸியான ஃபீலாக தான் வந்து இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் தெரியுது. ஒரு 185 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க 190, ஒரு 5 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்றபடி எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு எட்ஜாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது இன் ஃபீல் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. மற்றபடி இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சென்டர் பஞ்சோலோட இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. கீழே கொஞ்சமாக சின்ன வந்து எக்ஸ்ட்ராவே வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஒரு HD+ ரெசல்யூஷன் வரக்கூடிய IPS LCD டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷோட இருக்குது. 480 நிட்ஸ்க்கான பிரைட்னஸுங்க. ஸோ இண்டோரில் பிரச்சனை கிடையாது, அவுட்டோரில் ஓரளவுக்கு தான் இருக்கும். சவுண்ட் இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு லவுடாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் மற்றபடி உங்களுக்கு இதோடைய ப்ராசஸர், இதில் Dimensity 6300 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே வேறு ஃபோனில் பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம் ஞாபகங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4.3 lakhs வருது. அண்ட் இதில் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஹை OSன்னு சொல்லி 14.5 வந்து கொடுக்குறாங்க. Android 14 மேலே பில்டாக இருக்குது. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்குது. நியூஐயை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் டைனமிக் போர்ட்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த பஞ்சோலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு முன்ன விட. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல முக்கியமான விஷயம் ஏஐ. அந்த ஏஐ என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா AIGC போர்ட்ரேட். ஸோ நம்ம போட்டோஸ் எடுக்கும் போது நார்மலா இப்படி எடுப்போம். பட் எடுக்கும் போதே நமக்கு ஏஐல மாத்தி கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரியோ இல்ல இந்த மாதிரியோ உங்களுக்கு 4 விதமான போட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. 4 விதமான டைப்ஸ்லயுமே வந்து வரும். அண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி தான் வருது. இது பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கா? ஏஐ மேஜிக் எரேசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எரேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ வால்பேப்பர் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குன்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வருது. நம்ம எப்படி ஃபோட்டோஸ் எடுத்து மாற்றி வச்சுக்கோமோ அந்த மாதிரியும் வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி இமேஜாகவும் வந்து ஜெனரேட் பண்ணி அந்த வால்பேப்பரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னுடைய ஃபேவரட் என்ன தெரியுமா? இந்த விஷயம் தாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வரைஞ்சதை ஏஐயா மாற்ற முடியும். நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் யாராச்சும் கொண்டு வருவாங்களான்னு பார்த்தா டெக்னோ கொண்டு வந்திருக்காப்ல. அண்ட் அது வரைஞ்சி பார்த்து நம்ம மாற்றும் போது நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள், நம்ம வரைஞ்சது இப்படி, அதை மாற்றும் போது இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ நம்மளும் இனிமேட்டு ஆர்டிஸ்ட் ஐட்டம். அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஏஐ கட் அவுட் ஃபீச்சருமே இருக்கு. ஆஸ்க் ஏஐ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரான்னு வரும்போது இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா 108 மெகாபிக்சல் வித் 5G. ஸோ 5G ஸ்மார்ட் போன்ல 108 மெகாபிக்சல் கேமராவை நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்றது போல சொல்றாங்க. அண்ட் இதுலேயே உங்களுக்கு 3x இன்சென்சர் லாஸ்லெஸ் ஜூமும் வரும்னு சொல்றாங்க. நான் கேமரா சாம்பிள்ஸ் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவுமே இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்குங்க. ப்ராசஸிங்கும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் போர்ட்ரேட் ஷாட்லையுமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ எடுக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஒரு சில டைமில் மட்டும் உங்களுக்கு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக வந்து தெரியுது. அண்ட் செல்ஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே கிடையாது. எதிர்பார்த்ததை விட இமேஜ் குவாலிட்டி செல்ஃபியில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. ஸ்பெஷலி போர்ட்ரேட் ஷாட் செல்ஃபியில் நல்லாவே வந்து பண்ணியிருக்கு. ஒரு சில டைமில் அந்த கப் தடிச்சு முடியெல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் எஜிடேஷன் வந்து கொஞ்சமாக வந்து விட்டுற மாதிரி இருக்குது. IP54க்கான ரேட்டிங் இருக்குது. NFC கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டருமே இருக்குது. மற்றபடி ரேம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 6GB தான் வந்து பேஸ் வேரியன்ட். 8GB RAM இன்னொரு வேரியன்ட் வந்து இருக்கு. 128GB அப்படின்றது தான் பேஸா ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டோரேஜ். அதற்கே ஒரு பாராட்டுகள் வந்து சொல்லலாம். எல்லாருமே இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4க்கான RAM டைப், UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் வருது. மற்றபடி 5000 mAhக்கான பேட்டரி இருக்கு. பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது 18 வாட்க்கான சார்ஜர். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லயுமே நிறைய பேர் அந்த ஏஐ எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் ஃபோனுக்குள்ள இன்பில்ட்டா இருந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. மற்றபடி இதோட பிரைசிங் இப்போதைக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து தெரியாது. வரும்போது உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஓகே நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.